மூணாறில் அரசு கலைக்கல்லூரி கட்டுவதை குறித்துள்ள ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜாவின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதிய அரசு அதிகாரத்தில் வந்ததோடு 45 கோடி ரூபாய் அரசு கலைக்கல்லூரி கட்டுவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேவிகுளம் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். 2018 மழை வெள்ள காலத்தில்தான் மூணாறில் அரசு கலைக்கல்லூரியின் கட்டிடம் இடிந்து போனது. கல்லூரியின் கட்டிடம் இடிந்து போனதைத் தொடர்ந்து புதிய கட்டிடம் இல்லாததால் மாணவ மாணவிகள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இதன் மூலம் ஏராளமான மாணவ மாணவிகளின் உயர்கல்வி உட்பட பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மூணாறில் புதிய அரசு கலைக்கல்லூரி கட்டுவதை குறித்துள்ள ஆலோசனைக் கூட்டம் மூணாறில் தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜாவின் தலைமையில் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் தேவிகுளம் சப் கலெக்டர் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். புதிய அரசு அதிகாரத்தில் வந்ததைத் தொடர்ந்து மூணாறில் அரசு கலைக்கல்லூரி கட்டுவதற்கு 45 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா தெரிவித்துள்ளார். 2018 പ്രളയത്തിൽ പോയ ആർട്സ് കോളേജിൻ്റെ ഇന്ന് ഒരു യോഗം ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. അതിൽ സബ് കളക്ടർ ഉണ്ടായിരുന്നു. സബ് കളക്ടർ പങ്കെടുത്തായിരുന്നു. പിന്നെ വിവിധ പാർട്ടിയിലിരുന്നും അസോസിയേഷനിലിരുന്നും ഇവിടെ എല്ലാവരും വന്നിട്ട് അവരുടെ അഭിപ്രായങ്ങൾ ഇവിടെ പറഞ്ഞിരുന്നു. ഏതായാലും നിയമസഭയ്ക്ക് കയറിയിട്ട് 1.5 മാസം ആയേ ഉള്ളൂ. അതിനു മുമ്പ് നമുക്ക് 45 കോടി രൂപ നിയമസഭയിൽ നമ്മൾ പാസ്സാക്കി. അടുത്ത് ക്യാബിനറ്റിൽ ഇത് പാസ്സായാൽ നമുക്ക് ഉടനെ പണി തുടങ്ങുന്നതാണ്. ഇവിടെ സ്ഥലത്തിൻ്റെ ഒരു പ്രശ്നമാണ് ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. അത് ഇപ്പോൾ നമ്മുടെ ഇപ്പോൾ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ 7 ഏക്കർ കൊടുത്ത സ്ഥലത്ത് തന്നെ നമുക്ക് വേറെ സ്ഥലത്ത് മാറി നമുക്ക് കെട്ടിടം പണിയാനുള്ള സോയിൽ ടെസ്റ്റൊക്കെ എടുത്ത് പണിയാനുള്ള ഒരു ഏർപ്പാടുണ്ട്. അത് ഉടനെ തന്നെ നമ്മളത് തീരുമാനിച്ച് அது பில்டிங் கட்டாനുള്ള எல்லா ஏற்பாடும் உடனே തന്നെ நடந்திருக்கு. உடனடியாக கல்லூரியின் கட்டுமான வேலைகள் தொடங்கப்படும் என்றும் மாணவ மாணவிகளின் உயர்கல்வி பாதிக்கப்படாத விதத்தில் அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் தேவிகுளம் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி நெல்சன், பிளாக் பஞ்சாயத்து உறுப்பினர் ரீனா முத்துக்குமார், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.